2026 எலெக்ஷன்ல பழைய திராவிட ஜாம்பவான்கள் தான் ஆட்சியை பிடிப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் சாரி. நம்ம எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இப்ப வந்திருக்க டிவிகே தளபதி விஜய் கட்சியில ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. அது தளபதி விஜய் டிவிகே கட்சியில மட்டும் கிடையாது, அதை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ 2026ல கண்டிப்பா ஆட்சி மாற்றம் நடக்குமா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தின ஸ்ட்ராட்டஜிஸ் நுணுக்கமா எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க, இது எப்படி இருக்க போகுது, இந்த அரசியல் களம் 2026 ஒரு ரியல் பொலிட்டிக்கல் எத்காக்கா இருக்க போகுதா? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வசந்த் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை தேடி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், சொசைட்டிக்கு தேவை இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களை தேடி வரும். உள்ள போலாமா? அமித்ஷா இல்ல எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலை மாதிரி மாறும். உங்கள ஒருத்தனா ஊராவா நட்பா நான் வர. என்ன நடக்குது இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேறு லெவல் ஹீட்டு. இந்த சம்மர்னாலையா ஒரு பக்கம் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல் எனர்ஜியோட 200 தொகுதியிலும் நமதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப தாகமாக இருக்கும்போது இந்த சம்மர்னால தண்ணி குடிக்கலான்னு போனீங்கன்னா தண்ணீர் பந்தலில் அங்கே 200 தொகுதியிலும் நமதேன்னு சொல்லி டிஎம்கே ஸ்டிக்கர் ஆல்ரெடி ரெடி. கான்ஃபிடன்ஸ்னால் இப்படி இருக்கணும் இல்லை, இது ஓவர் கான்ஃபிடன்ஸா? ஸ்டாலின் சொன்னார் டிஎம்கே எதிர்க்க ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி வேற லெவல். ஈடியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஷாவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவை ஒன்றும் பண்ண முடியாது. செம போல்டாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த போல்ட்னஸ் 2026 எலெக்ஷனில் டெஸ்ட் ஆகும். அது கூட பரவாயில்ல, நேற்று வந்த குழந்தையெல்லாம் டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க, சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. மற்ற எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பக்கத்தில் வர தான் களம் சூடு பிடிக்கும். ஆனால் எப்போ விஜய் அவர்கள் மாநாடு ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்தே கட்சிகள் பயங்கரமாக தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுமே விஜய் மாநாடுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே தன் செயல்களை குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி பார்த்தேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, எங்களோட முதல் குறிக்கோளே டிஎம்கேவை ஆட்சியை விட்டு விலக்கணும் அப்படின்ட்டு தான். இப்போ ஒரு கட்சி உள்ளே வருதுன்னா அவங்க கட்சி என்னென்ன செய்யும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டாக பேசுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த கட்சி டிஎம்கேவை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு களம் மாறி கிடக்குது. அதாவது எலெக்ஷன் பக்கத்தில் வர தான் அலையன்ஸே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பிஜேபியோட கைகோத்த ஏடிஎம்கே எங்களோட குறிக்கோளே டிஎம்கேவை வீழ்த்தணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அந்த பக்கம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க வேறுபாடு, இந்த வியூஸ் எல்லாம் விட்டுட்டு டிஎம்கே எதுக்குறது தான் குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலையன்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த திராவிட ஜாம்பவான்கள் ஆல்ரெடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிஎம்கே அப்பா பையன் சண்டைக்குள்ள என்ன நடக்கும், அந்த கட்சி என்ன ஆகும், என்ன பிளவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் நியூ அடிஷன். இந்த டைம் டிஎம்கேக்காக பிரச்சாரத்தில் பயங்கரமாக இன்வால்வ் ஆக போகிறாரு. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு தான் பார்க்கணும். ஜெயிக்குமா அலையன்ஸ்? ஒருத்தர் ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கும் போது இன்னும் அந்த பலம் ரொம்ப தீவிரமாகும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி விஜய் அவர்கள் டிஎம்கே அலையன்ஸை தொகுதிகள்லாம் மைனஸ் ஆகும், அலையன்ஸ்லாம் மைனஸ் ஆகும்னு சொல்லும்போது அந்த அலையன்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் முன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்குது. டிஎம்கேல திருமாவளவன், வைகோ அவர்கள், இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் தீவிரமாக அரசியல் களத்தில் குதிச்சு இப்போ தன் கட்சிக்காக இல்லாமல் டிஎம்கே வெற்றி பெறணும்னு ரொம்ப முனைப்போடு இருக்காங்க. சிங்கம் ஆல்வேஸ் சிங்கிளாக தான் வரும். யாருன்னு தெரியுதா? சீமான் அவர்கள், என்டிகே. பட் நாட் லீஸ்ட் டிவிகே. தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய இம்பேக்டே நடந்திருக்கு. விஜய் எப்படி பண்ணுவாரோ மற்ற கட்சிகளும் அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ் கண்டக்டர் மேலே தோளில் கை போடுறது, அதுக்கப்புறம் மக்கள் கூட உட்காந்து பஸ்ஸில் பேசுகிறது, அங்கங்கே பாட்டுகள், கச்சேரிகள், மக்கள் கூட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் செய்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இம்பேக்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஒரு படத்தில் விஜய் சொல்லியிருப்பார், யார் அடித்து பொறி கிளம்பி பூமி அதில் தெரியுதோ அவன் தான்டா தமிழ்ன்ட்டு. அதே மாதிரி எந்த எலெக்ஷனில் பயங்கரமாக அதிருதோ அப்போ டிவிகே உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். டிஎம்கே இது வரைக்கும் ஆட்சி நடத்திருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் டிஎம்கே ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பேக் ரியாக்ஷன் தான். மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இது மாதிரி நல்லது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி டாஸ்மார்க், மணல் கொள்ளை, நெப்போட்டிசம், பிக் கொஷின்ஸ்,
நீட்டு அது ஒரு பெரிய ரகசியம். ஏன் டிஎம்கே பற்றி அதிகமாக பேசுகிறேன்? எப்பயுமே ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது இந்த வருஷம் இந்த எலெக்ஷனில் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, அது பாசிட்டிவாகவும் போய் முடியும், இல்லை தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு தான் சுட்டி பார்ப்பாங்க, அப்போ அது நெகட்டிவாகவும் போய் முடியும். கான்ஃபிடன்ஸ் ஓகே, ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணாம். ஒரு பக்கம் பெரிய பிளேயர்ஸ், இன்னொரு பக்கம் புதிய வரவுகள், அலையன்ஸு, அக்யூசியேஷன், ஆம்பிஷன்ஸு. தமிழ்நாடு 2026 இது கண்டிப்பாக எலெக்ஷன் மட்டும் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து வச்சு பார்த்தா இந்த எலெக்ஷன் 2026 கண்டிப்பாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் எத்துக்குவாக்கு தான். நம்பர் 2, the war of strategies, the brain behind the games. 2021 எலெக்ஷனில் ஜெயிச்சது டிஎம்கே ஜெயிச்சது ஸ்டாலினாலையா இல்லை பிரசாந்த் கிஷோர்னாலையா? 2024 லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சது பெண் ஆர்கனைசேஷனால இல்லை சபரீசன் ஸ்டாலினோட மாப்பிளனாலையா? லீடர் ஸ்டேஜில் இருக்காங்க, ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் டெசிஷன் எடுக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இதுதாங்க இந்த காலத்தில் நடக்கிற ஒரு ரியல் பாலிடிக்ஸ். பிரசாந்த் கிஷோர், சப்ரீசன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. பொலிட்டிக்கல் வியூவில் இவங்க யார், என்ன ஓட்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, யாரை ஏற்றுக்கிறாங்க, யாரை ஏற்றுக்கிறது இல்லை, வாக்குறுதிகள் என்ன சொல்லணும், எப்படி பழகணும், எப்படி இன்ட்ராக்ட் ஆகணும், மக்களோட டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, யாருக்கு ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க, டிஜிட்டலோட ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குது, யாரை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இது எல்லாமே திட்டம் போட்டு ஒரு மூவ் கொடுக்குற ஒரு மாயாஜாலர்கள். 2021 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு, திட்டம் போட்டு எழுதி கொடுத்தாரு டிஎம்கேக்காக. 2024 பெண் ஆர்கனைசேஷன் ஃபுல் கண்ட்ரோல். சப்ரீசன் ஸ்டாலினோட சொந்த மாப்பிள்ளை. அதுக்கும் மேலே ஒரு லெவல் போய் மாமா இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் அலையன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா? அது சப்ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு டிஎம்கேல தனியாக ஒரு ஐடி விங்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆர்கனைசேஷன். அதை ஹோல்ட் பண்ணுறது சப்ரீசன் அவர்கள், ஸ்டாலினோட சொந்த மாப்பிள்ளை. 2021 எல்லாருமே டிஎம்கே தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது. ஆனால் இப்போ பட் தென் விஜய் இஸ் நாட் அ லீடர். He is not a leader, political leader for me. He is the new hope for Tamil Nadu. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இப்பொழுதைக்கு டிவிகேக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு. அங்கே தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. இப்போ களம் ரொம்ப சூடு பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் போட்டி வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டே இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ இந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சப்ரீசன், அதுக்கப்புறம் சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறேன். இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றி ஒரு ரியல் பவர் மோதும் போது அப்போ அந்த களம் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக சூடு பிடிக்க தான் செய்யும். டிஎம்கேக்கு பென், ஐபேக், ஷோ டைம், கன்சல்டிங், பஸ், இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்ஸு, ஷோ டைம் மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு அவங்க நிறைய இடத்துல ஜெயிச்சும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு இந்த பஸ்ஸு சேட்டருக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள இங்கே எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்பொழுதுக்கு ஏடிஎம்கேக்கு ஓன் ஐடிவிங் இருக்குது, ஆனால் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்குன்னு தெரியல. டிவிகேக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நிறைய இடத்துல. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஆதவ் ஒரிஜினா வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் நடத்திட்டு இருந்தார். இப்போ டிவிகே பக்கம் தி பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஐ ஓன்ட் கன்சல்ட் எனி ஒன், ஆனால் விஜய்க்காக, என்னோடய ஃப்ரெண்டுக்காக கண்டிப்பாக இந்த டைம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். இவர் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த பிரசாந்த் கிஷோர். இப்போ டிவிகே சைடு பிஜேபி ஒரு பக்கம் பெருசாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லைனாலும் டிஜிட்டலில் அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை. எங்கே போனாலும் டிஜிட்டல் மீடியாவில் இவங்க தான் பிஜேபி. ஸோ இந்த எலெக்ஷனில் கட்சிக்கு நடுவில் மட்டும் சண்டை கிடையாது. இந்த வார் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கூடையும் ஒரு பெரிய சண்டை நடக்க போது. கண்டிப்பாக இந்த அரசியல் களம் பயங்கரமான எடுத்துக்காட்டு தான். நம்பர் 3, த யங்ஸ்டர், த இம்பேக்ட். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன ஒத்து கவனிச்சிங்கன்னா, டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிகேல விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நாம் தமிழர் சீமான் கன்சிஸ்டன்ட் ஃபேஸு. பிஎம்கேல அன்புமணி ராமதாஸ், பிஜேபியில் அண்ணாமலை ஒரு ஃபயர் பிராண்ட் ஆஃபீஸர் டர்ன் பாலிட்டிஷியன். இங்கே எல்லாருமே யங்ஸ்டர்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டுருக்காங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். இவங்களாம் யங்ஸ்டர்ஸ்னால் என் வயசு 27 வயசு தானே ஆகுது, நான் என்ன குட்டி குழந்தையா அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த யங்ஸ்டருங்கிறது இந்த ஏஜில் தான் யங்ஸ்டர்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிள் வேர்டு தான். அதை விட சீமன் என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, முக்காவாசி என்னோடய கட்சியில் யங்ஸ்டர்ஸ் தான் நிறுத்த போகிறேன், பாதிக்கு பாதி. பெண்கள் 117 சீட்டு பக்கமாக போட்டி போட போகிறாங்க, பசங்க ஒரு 117 பக்கமாக சீட்டு போட போகிறாங்க, யங்ஸ்டர்ஸ் தான் முக்காவாசி இருக்க போகிறாங்க.
டிவிகேலையும் யங்ஸ்டர்ஸ் தான் முக்கால்வாசி போட்டு போட போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அரசியல் களத்தில் முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் இருந்தால் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? ஐ எம் வெயிட்டிங். இந்த எலெக்ஷன் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், இளம் ரத்தம் உள்ள பிரச்சார வீரர்கள் உள்ள வர போகிறாங்க. களம் எந்த அளவுக்கு அதர போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 6.36 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் 18 to 19 வயசு 10 லட்சம் பேர் உள்ள ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறாங்க. முக்கால்வாசி ஒரு 40-50% பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டுமே, கீழே ஒரு 40 வயசுக்கு கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க ஓட்டு போட. ஸோ உங்கள் ஓட்டு தான் கேம் சேஞ்சர். ஒரு பக்கம் யங் லீடர்ஸ், இன்னொரு பக்கம் யங் ஓட்டர்ஸ். இந்த அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? கண்ணா, உங்கள் ஓட்டெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா. தெளிவாக சிந்திச்சு தான் நீங்கள் போடுவீங்க. நம்பர் 4, அன்பிரடிக்டபிள் பிஹேவியர் அலையன்ஸ் ட்ராமா. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு ட்ரூத் இருக்குது. யார் எப்போ எந்த பக்கம் போவாங்க, எந்த எலெக்ஷனில் யாரு கூட இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பிஜேபி ஏடிஎம்கே எவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க, அன்எக்ஸ்பெக்டட் அலையன்ஸ். இப்போ பிஜேபியோட சிக்னல் எப்படி இருக்குன்னா, ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலுமே 2 பேரும் சேர்ந்து ஒரு கோalition கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ண முடியாது, சேர்ந்து ஆட்சி பண்ண முடியாது. டிஎம்கேல உள்ள பிரச்சனை இல்லாமையாக இருக்கும். இப்போ டிஎம்கே நீங்கள் பவரில் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா அலையன்ஸும் கூட இருக்காங்க. ஆனால் ஒருவேளை ஸ்ட்ராங்னஸை போச்சுன்னா கட்சிகள் உடைய தான் செய்யும், அலையன்ஸ் பிரேக்காக தான் செய்யும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் டிஎம்கே அவர்கள் இந்த லெவலில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் லெவலாக சைலண்ட்டாக அலையன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ராகுல் காந்தி, தமிழக வெற்றி கழகம் டிவிகே, இவங்க 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ரூமர்ஸ் ஃப்ளையிங். பிஎம்கே அன்புமணி ராமதாஸ், இவர் யார் பக்கம்? டெய்லி அப்டேட்ஸ். சீமான் அவர்கள் சோலோ ஆளாக கான்ஃபிடென்ட்டாக ரன் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையம் தனியாக வரேன்னு சொன்னார், ஆனால் இப்போ டிஎம்கே கூட சேர்ந்துருக்காரு. ஆனால் இந்த பவர் அவருக்கு எப்படி கை கொடுக்குன்னு எனக்கு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அலையன்ஸில் ஒரு 1000 பஜில்ஸ் இருக்குது. இதுதான் ஒரு அன்பிரடிக்டபிள் பிஹேவியர் அலையன்ஸில். இங்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகும், ஏன்னா அலையன்ஸ் டிபெண்டபிளாக இல்லை அப்படின்னா. இங்கே பொலிட்டிஷியன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஓட்டர்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க ஓட்டர்ஸ்லாம் பொலிட்டிக்கலாக ரொம்ப லிட்ரேட்டாக இருக்காங்க, ரொம்ப அவேராக இருக்காங்க. யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையாக இருக்காங்க, பாலிசிஸ் எப்படி இருக்குது, அவங்க பண்ண தீர்மானங்கள்லாம் பண்ணிட்டாங்களா, எதுக்காக பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன வேலை இருக்குது, இது எல்லாமே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதான் வந்ததுக்கப்புறம் யாரோட ஒப்பீனியன் யார் வேணால் எங்கேருந்து வேணால் கேட்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் பேசுறது கூட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. முன்னாடியெல்லாம் லீடர்ஸ் தான் அதிகமாக பேசுவாங்க, இப்போ ஓட்டர்ஸ் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 ஓட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், யங் ஓட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மேக்ஸிமம் இருக்க போகுது. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தெரியும், எங்கள் ஃபியூச்சருக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் வாய்ஸ் கொடுக்குறோம். அலையன்ஸ் கலாட்டா இருக்கும், கேம்பெயின் வேறு ஸ்டைலில் இருக்கும், ஆனால் உங்கள் ஓட்டு தான் ஃபைனல் வெர்டிக்ட். பொலிட்டிஷியன் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்ணுற நேரம் வந்தால். ஏன் இதை பொலிட்டிக்கல் எடுத்துக்கோக்கன்னு சொல்கிறோம்? ஒரு கணம் கற்பனை பண்ணி பாருங்கள். டிவிக்கே ஆட்சி பிடிச்சி திரு ஜோசப் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை பேர் பார்க்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சி ஃபஸ்ட் டைம் உள்ளே ஆட்சி பிடிச்சி அதே மாதிரி இப்போ டிவிக்கே பண்ணால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், வரலாற்று சாதனை. நேஷ்னல் மீடியா எல்லாமே விஜய்னு சொல்ல போகிறாங்க. ஆன்லைனில் டேக்ஸு, ட்விட்டரில், ரீல்ஸில் எல்லாம் விஜய் தான் இருக்க போகுது. ஆன்லைன் சம்பிக்க போகுது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸு, கிரிட்டிக் சைலன்ஸு, நேஷ்னல் ஹெட்லைன்ஸு. அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடு மட்டும் இல்லை, அவங்க தான் பாலிசி மேக் பண்ண போகிறாங்க. நம்ம ப்ராப்ளமை யூத்ஸாக சால்வ் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி ஒரு கேபினெட்டில் நம்ம ஏஜ் குரூப்பில் எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதை விட தந்திரங்கள் பயங்கரமாக இருக்கும். டிவிக்கு எப்படியாச்சும் பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. எம்எல்ஏ சப்போர்ட்டை புல் பண்ண பார்ப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டெல்லி ப்ரெஷரு, மணி கேம்ஸு. இந்த கேம் ஈஸி இல்லை. டிஎம்கே ஒரு பக்கம் ஆட்சி பிடிச்சா என்ன நடக்கும்? அவங்க ஒரு பக்கம் பயங்கர சூப்பர் கான்ஃபிடண்ட்டாக மாறுவாங்க. மக்கள் கண்களில் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இந்த கரப்ஷன், நீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. கரப்ஷன் செய்கிறதுக்கு இல்லை, கரப்ஷனை தடுக்க செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ மக்கள் எல்லாமே ஒரு ரிசல்ட் பேஸ்டு கவர்னன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை 2026 ஜெயிச்சாங்கன்னா, ஒழுங்காக பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அதுவே அவங்க 2031 கண்டிப்பாக டவுன்ஃபால் தான். இது வரைக்கும் டிஎம்கே பேக் டு பேக் ஜெயிச்சது கிடையாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த 5 வருஷம் இதே மாதிரி நிலைமை தான் நீடிக்க போகுதா, இல்லை சிஸ்டம் ஷேக் ஆக போகுதா? எர்த்குவேக்னு சொல்கிறது சிரிப்பு இல்லை, ஃபவுண்டேஷன் இஸ் லிட்ரலி ஷேக்கிங். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பயங்கரமான மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இல்லை பொலிட்டிஷியன்ஸ் மாஸ் கன்ஃபியூஷன் பண்ணுறாங்களா? டிவிகே வின் பண்ணால் எர்த்குவேக்கு, டிஎம்கே வின் பண்ணால் ஆஃப்டர் ஷாக்கு. ஒரு பூத்தில் ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்.
அங்கே போய் ஓட்டு போடுறோம். இந்த ஒரு விரல் அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்க. ஒரு ஜென்ரேஷனே கடந்து போகும். ஸோ பிளான் அண்ட் ஓட். நீங்கள் ஓட்டு போடுற அந்த ஒரு டெசிஷன் ஒரு ஜென்ரேஷனே கடந்து போகும். தமிழ்நாடு யூத் நாட் ஜஸ்ட் ட்ரெண்டிங், தே ஆர் டிசைடிங். ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விரல் புரட்சி? இதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எத்து குவாக்கா இருக்க போகுதா இல்லை சேம் லைக் மூவாக இருக்க போகுதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் கொண்டு வந்து சேர்க்குறோம். நன்றி, வணக்கம்.